ப்ரொஃபசர் கோபால் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். என்னம்மா ஒரு மாதிரி டல்லா பேசுற? என்ன பண்ணிட்டு இருக்க? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குல்ல சார், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஓ, சரி, உன்கிட்ட 2 நிமிஷம் பேசலாமா? என்ன விஷயம் சார்? நல்ல உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்க சார். ஆ, அந்த விஷயத்த ஃபோன்ல சொன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நேர்ல பார்த்து சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குல்ல சார், அப்போ நான் காலேஜ்க்கு வருவேன் இல்லைங்களா? அப்போ வேணா பேசலாம். ஐயோ, அவ்வளோ நாள்ல வெயிட் பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசினா நல்லா இருக்கும். நான் உன்னோட நம்பருக்கு என்னோட லொகேஷனை ஷேர் பண்றேன். ம் கொஞ்சம் வந்துடுறியா? ஆ, ம் ஹலோ காயத்ரி. ஆ சார் சொல்லுங்க சார். ஏமா லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுட்டு நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்னம்மா நீ வரவே இல்ல? என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லை சார், நான் இப்போ வீட்டில் தனியாக தான் இருக்கேன். அம்மா அப்பா 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. அதனால நான் தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் இப்போ வர முடியாது சார். நீங்க பாருமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனே இப்ப நீ கிளம்பி வர்ற. நான் உனக்காக வீட்டுல காத்துட்டு இருப்பேன். புரியுதா? டக்குன்னு கிளம்பி வா. சார் 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 ச்சே. ஹலோ, ஏமா காயத்ரி. சார் சொல்லுங்க சார். ஏமா உன்னை நான் எத்தனை தடவை வீட்டுக்கு கூப்பிட்டேன்? ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போனா என்ன குறைஞ்சா போயிடுவேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு வீட்டில் செய்ய நிறைய வேலை இருக்கு. இங்க பாரு, தேவையில்லாம போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. உனக்கு என்ன ஒரு நாள் பூரா வீட்டுல வேலை இருக்கா? இங்க பாரு, என்ன டென்ஷன் ஆக்காத. நீ உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா. நான் இவ்வளவு சொல்லி நீ என் வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஜாக்கிரதை. டக்குன்னு கிளம்பி வா. ஐயோ. அப்பா வந்துட்டியா? சார். ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வா. ம் சொல்லுங்க சார், என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? சொல்றேம்மா, முதல்ல நீ உட்காரு. ம் உட்காரு. கொஞ்சம் இரு, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ம் ம். ஜூஸ் குடி. இல்லை எனக்கு வேணாம் சார். அட குடிமா. ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வந்திருக்க, ஒரு ஜூஸ் கூட குடிக்க மாட்டியா? குடி. என்னம்மா வாங்கி நீ பாட்டுக்கு அங்க வச்சிட்ட? அப்புறம் குடிச்சுக்கிறேன் சார். இப்போவாவது சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இன்னும் 1 வீக்ல எக்ஸாம் வரப்போகுதுல்ல? ம் ம்.
உனக்கு இன்டர்னல் மார்க்கு நான் தான் போடணும். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஆ தெரியும். ம். உனக்கு இந்த எக்ஸாமில் ஃபுல் மார்க் வேணுமா? கண்டிப்பா சார். ம். சரி, உனக்கு இந்த எக்ஸாமில் ஃபுல் மார்க் வேணும்னா நீ ஒரு வேலை செய்யணுமே. நீ என் கூட கொஞ்ச நேரம் தனியா ஸ்பெண்ட் பண்றியா? எனக்கு தெரியும். நீங்க திரும்ப திரும்ப கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னப்பவே எனக்கு லைட்டா பொறி தட்டுச்சு. நான் நினைச்ச மாதிரியே தான் நீங்க கேக்குறீங்க. இப்போ இந்த விஷயத்த மட்டும் நானு வெளியே போய் சொன்னேன்னா என்ன ஆகும்னு தெரியுங்களா? என்ன பயம்புறுத்துறியா? வெளியே சொன்னா ஓமானமும் தானே போகும். இல்ல சார். இந்த விஷயத்த மட்டும் நானு வெளியே போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் முன்னாடி உங்க மானம் போகும். அதுக்கப்புறமா உங்க வேலையும் போயிடும். நான் மட்டும் இத போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். நீங்க அதுக்கப்புறம் ஜெயில்ல களி திங்க வேண்டியதுதான். என்ன குடுக்கட்டுங்களா? நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பேசினேன். நீ இதெல்லாம் தமாசா எடுத்துக்கணும். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோமா. சரியா? சார், இதுல என்ன சார் தமாஷ் வேண்டி கிடக்கு? இந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. உங்களை மட்டும் நான் இப்ப சும்மா விட்டேன்னா இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணலான்னு உங்களுக்கு தைரியம் வந்துரும். அதுக்கு நான் இடம் கொடுக்கற மாதிரி இல்ல. இப்போ இந்த நிமிஷமே இத பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நடக்க போறத உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ரெடியா இருங்க. அம்மா காயத்ரி, காயத்ரி. ச்சே, கொஞ்சம் சலனப்பட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. என் மானமே போக போகுது. இந்த பொண்ணு மட்டும் இங்க நடந்ததை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுச்சுன்னா என் மானம் போறது மட்டும் இல்லாம என் வேலையும் சேர்ந்து போயிடும். என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இத கேட்டாங்கன்னா காரி துப்புவாங்க. ச்சே.